இந்த மது கலாச்சாரமும் போத கலாச்சாரமும் மக்களை எந்த அளவுக்கு உள்ள குமர வைக்குதுன்னு பெண்களைங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழக அரசு அதை சரியா செயல்படுத்தாம இருக்குனாக்க அப்ப இந்த அரசா இருக்க முடியுமா? எந்த பொறுப்புல இருந்தாலும் இனிமே அப்பா தான் கூப்பிடுவாரு. அப்ப என்ன இவரு அடுத்த தடவை ஆட்சிக்கு வரமாட்டாரா? ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரா? என்ன பண்ண முடியும் அந்த ஸ்பாட்ல? சில யுத்திகளை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸும் சோசியல் ஒர்க்கர்ஸு ஆன்லைன்ல சில ஸ்டிப்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். தாத்தா பண்ண முடியாதா? ஏங்க அது பொதுமக்களுடைய சொத்து. இன்னைக்கு பார்க்க போனா ஆமாங்க அறிவாலயங்க டொனேஷன் மக்கள். ஹலோ இந்த ஊழல் பிடிச்ச காங்கிரஸை கீழே இறக்கி ஊழலற்ற ஆட்சியும் ஒரு ரூபாய்க்கு ஒரு பிடி அரிசி திட்டம் திராவிட கழகம் செய்யும். அதுக்குதான் மாற்று அரசியல் வேணும், மாற்றத்துக்கு இறங்குறோம். நீங்க இப்ப அதை எடுத்து போடுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன் அந்த வாய்ஸை. இந்த மாதிரி ஒரு பொய் அரசியலை கட்டு பண்ணி அதுக்கு ஒரு ஊடகவியல் டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. பரவாயில்ல கேட்கலாம் சார். மேடம் வணக்கம். வணக்கம் சகோதரர். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சொல்லலாம். ஆனா இங்க இருக்கிற பெண்ணாகிய நான் மிகவும் வருத்தத்துல இருக்கேன். ஒன்னாவது படிக்கிற குழந்தைகள்னா கூட கற்பழிக்கப்படுறாங்கனாக்க இந்த மது கலாச்சாரமும் போத கலாச்சாரமும் மக்களை எந்த அளவுக்கு உள்ள குமர வைக்குதுன்னு பெண்களைங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரீசெண்டா நீங்க பாத்தீங்க, இதுல வயசானவங்க, நடுத்தர பச்சிளம் குழந்தைகள், காலேஜ் போற ஸ்டூடெண்ட், இது மாதிரி பெண்களுக்கு நிம்மதியாவே இல்லை. இன்னைக்கு ராத்திரி படுத்துட்டு போவோம் வீட்டுல பூத்து எந்த குழந்தை எவனை வீட்டு பையனை வெட்ட போறானா குத்த போறானா தெரியல, பதப்பதப்புல இருக்காங்க. என்ன நடக்க போகுது நம்மளை தேடி அப்படிங்கறது இல்லாம நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப நிலவிட்டு இருக்குது. நல்லா இருக்குது கூட கேட்கவே கூடாது. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், எடுத்த உடனே கடகடன்னு பொறிஞ்சு தள்ளுறீங்களே. அப்படி இல்லைங்க, மனக்குமரல். நாங்கெல்லாம் ஒரு மூத்த வழக்கறிஞர் இருக்கனாக்க சோசியல் லைஃப்ல இருக்கோம். அந்த ஹைகோர்ட் கேம்பஸ்ல ஒரு நாளைக்கு லட்சம் ஜனங்க வராங்க. முக்கியமா நீங்க பாக்கணும்னாக்க அது குடும்ப நல நீதிமன்றத்துல பெண்கள் சாமானிய பெண்கள், படிச்ச பெண்கள், நடுத்தர பெண்கள் வராங்க, அவங்க அப்பா அம்மா வராங்க. அது ஒரு குமரனாக்க என் பிள்ளைய தேவையெல்லாம் வெட்டிட்டாமே, பெயில் கிடைக்கலையே, இப்ப ரத்த வெள்ளத்துல இருக்காரு, அவன் இன்னும் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறானே, எனக்கு இப்போ லீகல் எய்ட்ல எனக்கு ரிட்டு போட்டு கொடுங்க, டைரக்ஷன் வாங்கி கொடுங்க, எனக்கு அங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்கு, அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அதுக்கெல்லாம் ஒரு மனு போடுங்க. லீகல் எய்ட்ல வருதுங்க. வயசான அழுதுகிட்டு வராங்க, கிராமத்துல இருந்தா வராங்க. அப்ப அதை பாக்குறச்சு என் மனசு குமரதான குமரம். உண்மையான நிலைமை தானே. நீங்க இப்ப முன்ன ஹைகோர்ட் லிஸ்ட பாருங்க, டைரக்ஷன் பெட்டிஷன்ல நம்பர் எங்கேயோ எகிருது. இப்ப எந்த மாசத்துல இருக்கும்? ஹார்ட்லி பிப்ரவரியிலேயே உங்களுக்கு 2000 கிராஸ் ஆகுது. அந்த அளவுக்கு மிஷினரி எங்க வேலை பண்ணல. என்ன குற்றவியல் சட்டமானது திருத்தப்பட்ட புது குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறமும் தமிழக அரசு அதை சரியா செயல்படுத்தாம இருக்குனாக்க அப்ப இந்த அரசா இருக்க முடியுமா? சொல்லுங்க. அது சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றாரு? தீர்மானத்தை பாஸ் பண்ணிருக்கோம். பாலியல் தொந்தரவுல பண்ற அந்த மக்கள் அந்த கயவர்கள் முதல்ல தான் குடும்பம் இருக்கிற பெண்களை பத்தி நினைக்கணும்னு சொல்றாரு. நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன், நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? அப்பா என்ன கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சில இடத்துல அப்பாவும் கூப்பிடுவாங்க, சில தாத்தான்னு கூப்பிடுவாங்க, சில சகோதரான்னு கூப்பிடுறாங்க. இந்த பெண்களுக்கு என்ன நீங்க சட்டத்தை ஏத்தினா பத்தாது, ரெசல்யூஷன் போட்டு என்போர்சிங் அத்தாரிட்டி யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட். உங்களுடைய காவல்துறை தான் குற்றப்பத்திரிகை தயாரிக்குது. உங்களுடைய பிபி தான், நீங்க நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் தான் குற்றவியல் வழக்கறிஞர் கேஸை நடத்துறாங்க, வழக்க நடத்துறாங்க. அவங்க நாணயத்தோட நடத்தி டைம்லாம் வாங்காம நடத்தினா இதுக்கு ஒரு முடிவு வரும். இதை தான் மத்திய அரசு ஆல்ரெடி பண்ணிடுச்சு. அதாவது காகினிசம், நான் காகினிசம், அதாவது 90க்குள்ள இருக்கிற பண்ண குற்றங்கள், 60 நாளைக்குள்ள குற்றங்கள் எல்லாம் பிரிச்சு ஒரு வாரத்துக்குள்ள எஃப்ஐஆர், தடவியல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வாங்கி இதெல்லாம் பண்ண கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு உங்களை அப்பான்னு கூப்பிட அந்த பொண்ணுக்கு 18 வயசு தான். யாரு? அண்ணா யூனிவர்சிட்டி 19 வயசுக்குள்ள வச்சுக்க. அப்ப நீங்க தாத்தாவா தான் இருக்க முடியும். தாத்தாவா இருக்கிற நீங்க அந்த பொண்ணுக்கு என்ன இன்னைக்கு சார்ஜ் ஷீட் கூட வரல, என்கொயரி முடியல. ஏங்க ஒருத்தன் போன்ல பேசுறதுக்கு வாய்ஸ் தெரப்பி நாட் நெசசரி. அது எதுக்கு இழுக்கிறீங்க வாய்ஸ் தெரப்பிய? இது எந்த விதத்துல நியாயம்?
வாய்ஸ்ல கால் லாக் வாங்குறீங்க, இந்த நம்பர்ல இந்த நம்பர் போயிருக்கு, இந்த நம்பர் போயிருக்குச்சு, லிஸ்ட் வாய்ஸ் தெரப்பி வேணுனாக்க ஹைதராபாத் இப்ப இந்த வாய்ஸ் தெரப்பி லிஸ்ட் எப்ப பண்ணிருப்பீங்க நீங்க? டிடி தினகரன் கேஸ் வந்து ஏடிஎம்கே அந்த சிம்பலை வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்தாரு சுதீஷ் சந்திரசேகரனுக்கு. அப்பதான் அந்த மேட்டர் ஆரம்பிச்சு ஹைதராபாத் இன்ஸ்டியூட்ல தான் வாய்ஸ் தெரப்பிகளை அப்பியர் ஆக சொல்லி இதெல்லாம் கொடுத்தாங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்துல வந்து கால் ஓட்டுறேன். ரேப்புங்கிற சமாச்சாரத்துல உடல் ரீதியா அந்த பெண்ணை எந்த அளவுக்கு அவன் தொந்தரவு பண்ணியிருக்கிறான், என்னென்ன சில்மிஷம் பண்ணியிருக்கிறான், அதனால அந்த பொண்ணு ஃபொரான்சிக் ரிப்போர்ட் என்ன, அந்த பொண்ணு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் என்ன வருது, அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸ் அது முக்கியம். அவன் போன்ல யார்கிட்ட பேசினாங்கிறது இந்த 3ஆவது நாள் கேட்கறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாளா? இது வாய்ஸ் தெரப்பி தேவையா? அந்த கால் லிஸ்ட்ல போச்சுன்னா அதுக்கப்புறம் போய் பார்த்தானாக்க தெரிய போகுது அந்த நிமிஷம் இந்த ஸ்பாட்ல ஜிபிஎஸ்ல அந்த யூஸ் பண்ணது செல்ல யாருன்னு. இதுக்கு ஒரு தேவையா? இவர் அப்ப வந்து தாத்தாவா இருக்கிறவர் உண்மையான தாத்தாவா தம் பொண்ணு பேத்திக்கு இருக்காரு. யாருக்கு? செந்தாமரை மேடத்தோடைய பசங்களுக்கும் நம்ம துணை முதலமைச்சர் பசங்களுக்கும் தாத்தா உண்மையான தாத்தா இருக்கிற அந்த நிகழ்வு நடந்த உடனே 2 நிமிஷம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இது வந்து பொய் தாத்தாவும் பொய் அப்பாவும் இருக்காரு. என்ன சொல்றாரு? இன்னொரு விஷயம், இப்ப அப்பான்னு கூப்பிடுறாங்க, எந்த பொறுப்புல இருந்தாலும் இனிமே அப்பா தான் கூப்பிடுவாரு. அப்ப என்ன இவரு அடுத்த தடவை ஆட்சிக்கு வரமாட்டாரா? ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரா? தெரியுது இந்த அளவு. அதனாலதான் நான் சொன்னேன், பெண்களாகிய நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா எல்லாம் சொன்ன காரணமே இதுதான். இந்த மாதிரி பாதுகாப்பு என்ன நினைக்கிறீங்களோ சத்தியமா. இப்ப நானே கோர்ட்டுக்கு போறேங்க, கோர்ட்டுக்கு போற வழியில நீங்க 2009 இதே கலைஞர் அரசு நடந்த போது அவருடைய ஆட்சி இருக்கிறச்சதா பெண்ணு ஆணுன்னு இல்லாம போட்டு போலீஸ் அடி அடிச்சாங்க. லஞ்சில உள்ள போது அடிச்சாங்களா? அப்ப பெண்களுக்கு எனக்கு பாதுகாப்பு இருந்ததா? சுத்தி சுத்தி ஓடி ஓடி அடிச்சாங்க. இட்ஸ் விட்னஸ். ஜட்ஜஸ்ல இருந்து சேம்பர்ல ப்ரிசைடிங் கிளாஸ் கோர்ட் நடந்துட்டு இருக்கு, ஹைகோர்ட் சீஃபோட பெஞ்ச் ரூம் சேம்பர்ல வந்து கோர்ட்டால நுழைஞ்சு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அராஜகம் நடக்குது. போலீஸ்க்கு வந்து காவல்துறை திமுக வரும்போது காவல்துறை நடக்குது, இப்பயும் வந்திருக்காங்க, இப்ப இதுதான் நடக்குது. அப்ப வந்து நாங்க வழக்கறிஞரா இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அந்த ஸ்பாட்ல சில யுத்திகளை நம்ம வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸும் சோசியல் ஒர்க்கர்ஸ் ஆன்லைன்ல சில ஸ்டிப்ஸ் சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயம் வச்சு கத்து கிள்ளு அடி, அந்த யாராவது சிலுமிஷம் பண்றானா எட்டி உத, அப்படியெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாதான் அந்த கைவம் வச்சு கத்துவான். அந்த கத்துல அக்கம் பக்கத்துல இருக்க அலர்ட் ஆவாங்க, குழந்தைக்கு உதவிக்கு வருவாங்க. அது மாதிரி நம்மளே நம்ம தயார் பண்ணிக்கிற வேண்டிய நிலைமைக்கு இருக்கு. போலீஸ் போர்ஸ் சொல்லி குத்தம் இல்லை. ஏன் காரணம்? அவங்களுக்கு எப்ப பாரு பந்தோபஸ்து டியூட்டி, இவங்க வராங்க அவங்க வராங்க போட்டு நிக்க வைக்கிறது. அப்படி இருக்கிறச்சு அவங்க எங்க பாக்குறாங்க? அவங்களும் வந்து இதுக்கு உடன்பட்டு வர சிஸ்டம் கொலாப்ஸ். காரணம் என்ன? இப்ப கூட சமீபத்துல பாஜகவின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன சொல்றாரு? நான் ஒரு போலீஸ் ஆபீசராக இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். எப்படின்னாக்க அவங்க காவல்துறை பணியாளர்களை நம்ம குத்தமே சொல்ல முடியாது. அவங்க எப்படி வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாராங்க. காலையில டியூட்டியை போட்டானாக்க வராங்க, ராத்திரி வராங்க, குழந்தைங்க தூங்கி போயிடுறாங்க. காலையில எழுந்து ஓட வேண்டியதா, குழந்தைங்க முடிக்கல, பார்க்க முடியல. பொங்கல் இல்ல, தீபாவளி இல்ல, டியூட்டியில இருக்கும். என்ன செஞ்சோம்? எங்களால மனசுக்கு விரும்பின உண்மையான நேர்மையான ஜஸ்டிஸ் எங்களால பண்ண முடியாத அளவுக்கு காவல்துறை போறாங்க. கேரளம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 30,000 ரூபாய் எந்த அளவுக்கு பத்தும்? அங்க செலவு 1,00,000 ரூபாய் இருக்கு. 4-5 தடவைக்கு இன்வெஸ்டிகேஷன் 2 வீலர்ல போக வேண்டியதா இருக்கு. அவர் பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவாரு? ஒரு கான்ட்ராக்டரப்பா ஒரு போட்டு விடுவா பெட்ரோல் கேட்கிறாரு. கேட்ட உடனே ஹீஸ் ஒப்ளைஜிங் ஹிஸ் டிமாண்ட். அடுத்த லெவல்ல அவனுடைய இதுக்கு வந்து இறக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு. இப்படியே போச்சு, சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 1,00,000 ரூபாய் தேவைப்படுது, கொடுக்கறதும் 30,000 ரூபாய் தான். இந்த 70,000 ரூபாய் டிஃபிஷியன்சிய எப்படி சரி கட்டுறாங்க? இந்த மாதிரி சரி கட்டுறச்ச ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு அவர் ஒரு தயவு கேட்கறத அவருக்கு செய்ய வேண்டிய நிலைக்கு அந்த காவலர் தரப்பு அவருடைய குற்றம் என்ன? சட்டம் ஒழுங்கு போயிடுது. அதான் அந்த காவலர்களுடைய குற்றம் என்ன? அவர்கள் பேர் தவறு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு அலாட் பண்ண பணம் எங்க போச்சு? இப்ப 1000 கோடி கேக்குறாரு. நம்ம கொடுத்தோமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்சஸ் ரீச் பண்றதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இப்ப இந்த நிதி கொடுக்கல, சமச்சர் சிக்டால கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டா புதிய கல்விகளுக்கு போட்டாதான் தருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு. கொடுத்த பணத்துக்கு கணக்கு கேட்டா எம்ஜிஆர் வந்து வெளில துறந்தாங்க. இப்ப கொடுத்த கணக்கு கேட்டேன்னா இப்ப மிரட்டுறது யார? எதிர்கட்சிகளா யாரா இருந்தாலும். இதுவா அரசியல்? இது அரசியலா உங்களுக்கு இருக்கலாம், இது ஆட்சியா? மக்களுக்கு போக வேண்டிய பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க கேக்குறாங்க. எஸ்சி பணத்தை டைவர்ட் பண்ணாங்க. அதுக்கு எஸ்சி கமிஷன் கேஸ் பெண்டிங்கா இருக்கு. அப்ப நிதி கொடுக்கல எப்படி பாட்டு பாடுவீங்க? அதான் நிர்மலா சீதாராமன் கூட பேசும்போது நிதி கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. சொல்லட்டுங்க. 3வது கல்வி கொள்கைக்கு எங்களை வந்து வற்புறுத்துறீங்க, இன்னொரு மொழி போராட்டம் நடக்க போகுது இப்ப அப்படின்றாங்க. ஏங்க முனை அரசியலுங்க. மொழி போராட்டம், மாநில உரிமை,
60 1967 அலுத்து போய்க்கிருக்காங்க தமிழ் ஜனங்க. இந்த இருக்கிற மாநிலத்துல இருக்க தமிழ் மக்கள் அலுத்து போயிருக்காங்க. இதே ஃபார்முலா. இதை தவிர குடும்ப ஆட்சி, இதை தவிர அறிவாலயத்து சங்கல்ல உறுப்பினர் சொன்னதுக்கு கோவம் வந்த கீதா ஜீவனுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த மேடத்துக்கு தெரியுமா அந்த திமுக கட்சி எப்படி உருவாகிச்சு தெரியுமா? ஒவ்வொரு தொண்டர்கள்ட்டையும் பணம் கலெக்ட் பண்ணாங்க, பப்ளிக் ஃபண்ட் கலெக்ட் பண்ணாங்க. ஃபண்டை வாங்கி நிதி வசூலிச்சு அதுக்கப்புறம் கட்சிக்கால செலவுல வச்சு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. இன்னைக்கு அந்த பில்டிங் அறிவாலய ட்ரஸ்ட்ல வந்து யார் ட்ரஸ்டியா இருக்காங்க? கீதா ஜீவன் உங்க மூதாதையர் இருக்காங்களா? கேட்டீங்கல்ல நீங்க அண்ணாமலை அண்ணனுக்கு பதில் சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவருக்கு சொல்லிடுவாரா, பண்ணிடுவாரா, பாத்துருவாரான்னு? அதே மாதிரி தாத்தா வந்தாலே பண்ண முடியாது. அதான் சொல்ல, தாத்தா வந்து பண்ண முடியாதா? ஏங்க அது பொதுமக்களுடைய சொத்து. நீங்க பாக்க போனா ஆமாங்க அறிவாலயங்க டொனேஷன் மக்கள். ஹலோ, முதல்ல கேட்போம். திமுக 1967 அண்ணாதுரை இருக்கும் போது அவர் பப்ளிக் மீட்டிங்ல மெரில எல்லாம் பேசியிருக்காரு. அப்ப மக்கள் கூட்டம் சாயும். ஏன்னா எம்ஜிஆருடைய கேட்டதையும் சாயும். அப்ப சொல்லும் போது மக்களுடைய பணத்தை வசூலை நிதி திரட்டுதான் உண்டியல் குலுக்கிதான், நல்லா ஞாபகம், உண்டியல் குலுக்கிதான் பணத்தை சேகரிச்சு திமுக கட்சியை ஆரம்பிச்சு அதுக்கான கட்சி ஏற்பாடுகளை பண்ணி அதுக்கப்புறம் பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க. அப்ப அறிவாலயத்துக்கு தனியா வந்து ட்ரஸ்ட் எப்படி வந்து அவ்வளவு கோடி பணம் யார் கொடுத்தா? இந்த கோடீஸ்வரனா எழுதி வச்சாரா? இல்ல கருணாநிதி தான் கோடீஸ்வரா வந்து எழுதி கொடுத்துட்டாரா? இல்ல எம்ஜிஆர் டொனேஷன் கொடுத்தாரா? கொடுக்கல. இந்த கணக்கு கேட்ட எம்ஜிஆர் நீங்க வெளியில அமைச்சீங்க. பொதுமக்கள் நிதியில் உண்டியில வந்த பணத்தை தவறாக பயன்படுத்துகிறார் கலைஞர் அப்படி கேள்வி கேட்டாரு அண்ணாதுரை இறந்ததுக்கு அப்புறம். இன்னைக்கு அண்ணாதுரைக்கு அவர்களுடைய குரலை எடுத்து பொய்யாமொழி அவர்கள் 3 மணி கொள்கையை அண்ணா அவர்கள் அன்றே எதிர்த்தார் என்று போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஒரே கேள்வி சன் நியூஸ்ல, இதே கேள்வி. அண்ணாதுரை அவர்கள் என்ன பண்ணாரு? மீட்டிங் பேசும்போது திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் ஏன் சொல்றோம்னாக்க இந்த ஊழல் பிடிச்ச காங்கிரஸை கீழே இறக்கி ஊழலற்ற ஆட்சியும் ₹1 ஒரு பிடி அரிசி திட்டம் மக்களுக்கு கொடுப்போம் சொல்லி அப்ப இருந்த ராஜாஜி மூத்தவரை வந்து அவருடைய சுதந்திரா பார்ட்டி அவங்களோட இணைஞ்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த ஸ்பீச்சை எடுத்து கொஞ்சம் வெளியில போடுங்களேன். ஊழலற்ற ஆட்சியை, காங்கிரஸை ஒழிப்பதற்கு ஊழலற்ற ஆட்சியை திராவிட கழகம் செய்யும், அதுக்குதான் மாற்று அரசியல் வேணும், மாற்றத்துக்கு இறங்குறோம் நீங்க. இப்ப அதை எடுத்து போடுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். அந்த வாய்ஸை போடத்துக்கு தயாரா? ஸ்டாலின் அவர்கள் தயாரா? இல்ல பொய்யாமொழி தயாரா? சொல்லுவாரா அந்த பதில? எங்க மக்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இல்ல, அந்த காலத்துல நடந்த மக்களும் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அறிஞர் அண்ணா காலத்துல வாழ்ந்தவங்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல வாழ்ந்தவங்களும் இங்க பேரலா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அவங்க மீட்டிங்ல பேசுறது அவங்களுக்கு தெரியும். இதை எடுத்து போட்டு பாஜக கேள்வி கேட்டா அப்ப பொய்யாமொழி எங்க போவாரு? ஊழலற்ற ஆட்சியை அமைப்பதற்கு வந்த திமுக ஊழலையே உரிமை போய் சயின்டிபிக் கரப்ஷன் பண்ணது சர்க்காரியா கமிஷன் அறிஞர் அண்ணா இறந்த பிறகு சொல்றாங்க. இவங்க மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பாங்க? இப்ப வச்சுப்பாங்களா? இதுக்குன்னு ஏதாவது முக கவச்சம் பண்ணி கொடுக்கலாமா அவங்களுக்கு? என்ன பேசுறாங்க? இந்த கல் உருவினாக்க பாத்துருவோமா? எப்படி உங்க தாத்தா எங்க பொதுமக்கள் சொத்து நாளைக்கு இந்த தானம் இந்த டொனேஷன் கொடுத்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த தலைமுறை சேர்ந்த ஒரு ரெட்டு போடுறாங்க, எங்களுக்கும் அதுல பங்கு விட்டு. அப்ப எங்க போவாங்க? கீதா சிவன் பதில் சொல்லுவாங்களா? அது எப்படி அறிவாலயம் ட்ரஸ்டா மாறும்? பொதுமக்கள்ல இருந்து உண்டியல் குலுக்கி உருவாக்கின திமுகவுடைய பண்டிலால உருவான இந்த அறிவாலய கட்டடம், அதுவும் என்ன பஞ்சமி நிலத்துல உண்ட கட்டடம். அந்த பஞ்சமி நிலத்தை கேள்வி கேட்டு மூல டாக்குமெண்ட்டை கூட கேட்டாரு. அங்க முன்னாள் மாநில தலைவராக இருக்க தற்போதைய தகவல் துறை இணையமைச்சராக இருக்கிற திரு முருகன் அவர்கள். அதுக்கே பதில் வரல. அதெல்லாம் பதில் இல்லையா? அப்ப அந்த சகல உருவ வேண்டியதானே? டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதானே? இல்லன்னு தப்பு இருக்கு. அததான் பாஜக ஆட்சி வந்தா டெமாலிஷன் நோட்டீஸ் வாங்குற செங்கல் உருவம் சொல்றாரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமாங்க, எங்க இல்லீகல் வந்து ப்ரூவ் பண்றோம். பஞ்சமி நிலத்து மேல பில்டிங் கட்டினா எப்படி? ஏன் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கோயில் நிலங்கள் இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனாம் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. இனாம் செட்டில்மெண்ட் ஆக்ட்னாக்க கோயிலுக்கு ஊழியம் செய்பவர்கள், அதாவது கடவுளை வந்து தூக்கிட்டு போறதுக்கு இந்த பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு ஆள் இருப்பாங்க. அவங்க பரம்பரையா அந்த வேலையை செய்வாங்க. அதே மாதிரி மேலவாத்தியம் பேச பரம்பரையா அந்த கோயில செஞ்சுட்டு இருப்பாங்க. அர்ச்சகர்கள் அவங்க பரம்பரையா செய்வாங்க. அடுத்து அந்த ஊழியம் செய்பவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பாதுகாப்பதுக்கோசரம் அவங்களுக்கு அந்த கோயிலோட நிலத்தை ஒரு பகுதியை கொடுத்து மேல வேண்டி கட்டிக்கங்க. நிலம் அடிமனை வந்து கோயிலுக்கு சொந்தம், அது மேல கட்டிக்கதான் அவங்கள இருவாரம் அப்படின்னு பேரு. இருவாரம்னாக்க கீழே ஒரு லீஸ் கட்டணும்,
மேல் சூப்பர் ஸ்ட்ரக்சர் மட்டும் அவங்களுடைய நிதி, அவ்வளவுதான். அப்படி இருக்கிறச்ச இருவார குடியிருப்புல இனாம் செட்டில்மெண்ட் ஆக்ட்ல அது சொன்ன அதனால இந்த கொடுக்குற பட்டா அவங்களுக்கு டைட்டில் கன்ஃபர் பண்ணாது, அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டாது. அது எப்ப இருந்தாலும் கோயில் வந்து இடிச்சுட்டு எடுக்கலாம். அந்த மாதிரிதான் பஞ்சமி நிலங்கள் எந்த காலத்திலையும் கிரயம் செய்யப்பட முடியாது. அந்த காலத்துல பிரிட்டிஷ் காலத்துல இந்த தலித்துகள்லாம் மறுமையான நிலத்துல இருந்தாங்க, குடியானவர்களா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, நிலம் தேவை, குடியிருப்புக்கும் கொடுத்ததா பஞ்சமி நிலங்கள். அந்த நிலத்தை எந்த காலத்திலும் விற்க முடியாதுங்கிற கண்டிஷன் ஆக்ட்ல இருக்கு, ரெவன்யூ போர்டு ரூல்ஸ்ல எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அந்த நிலத்தை கட்டினாங்க? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இடிக்க வேண்டியதானே. அந்த பஞ்சமி நிலந்த சொந்தக்காரர்கள் நீங்க கேட்டா ரெட்ரீவ் பண்ணுங்கன்னா கட்டாயம் இடிக்கதான் வேணும். அதெல்லாம் தங்களை உருவம் வேணும். இது மறுக்க முடியுமா? சட்ட ரீதியாக நம்ம சொல்றோம். அரசியல் செங்கல் செங்கலா உருவுன்றது ஒவ்வொரு அமைச்சர்கள் ஊழலா வெளிக்கொண்டு வந்து எல்லாரையும் சிறைக்காடு போன்றதை எடுத்துக்கலாமா? நான் இப்ப சொன்னது எப்படி உங்க தாத்தனால வந்தாலும் பண்ண முடியாது சொன்ன கீதா ஜீவனுக்கு சட்டம் தெரியாதவங்களுக்கு சொன்னோம். இப்ப நீங்க அரசியல் ரீதியா கேக்குறீங்க, ஒவ்வொரு மினிஸ்டரா உருவிடுவோம் கேக்குறீங்க. ஏங்க அதுல அவர் சொல்ற மாதிரி பாது இம்போர்ட்டட் ஃப்ரம் ஏடிஎம்கே. இதுல இங்க வந்திருக்கிற அமைச்சரானவர்கள்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா எம்ஜிஆருடைய கொள்கையாகிய அண்ணாவுடைய கொள்கையாகிய லஞ்ச லாவண்யத்துக்கு எதிர்ப்பான ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறோம் சொன்ன அவருடைய மென்டர் தலைவர்களுக்கு எதிராக வந்து இங்க தஞ்சம் புகுந்து லஞ்சம் லாவண்யம் செய்யறவங்கள உருவாம சொருகியா வைப்பாங்க. அவங்கள கூட்டி இவங்க சொருகி வச்சு பதவி கொடுக்குறாங்க. எல்லாம் இம்போர்ட்டட் காஸ்ட், ஒரிஜினல் கிடையாது. கேட்டா நாங்க ஒரிஜினல் திமுக, இப்ப பிரிஞ்சு எங்க பங்காளிங்க. இந்த பங்காளி வார்த்தைய ஒரு நாளும் செல்வி ஜெயலலிதா மேடம் அவரோட இல்ல புரட்சி தலைவரோ ஒரு நாளும் யூஸ் பண்ணது கிடையாது. அவ்வளவு காய்ப்பு லஞ்ச லாவண்யத்துக்கு பண்ணிட்டு எதிர்ப்பு வளர்ந்து திமுக. அந்த எதிர்ப்புல வளர்ந்தவங்களை கொண்டு இம்போர்ட்டட் ஆக்கி 13-14 பேர் இருந்தானா சொருகின சீட்டை வந்து நீங்க சீட்டை அடைச்சு பிரிவீங்க இல்ல, சரியா வரலப்பா இந்த சீட்டு மாத்து அப்படி பண்ணுவாங்கல்ல, கேம் விளையாடுச்சு. அதுதாங்க அதான் சீட்டுங்கள். அந்த சீட்டெல்லாம் தூக்கி போட வேணும், ஏன்னா செட் ஆக மாட்டேங்குது, புரியுதா? அதனால தூக்கி போடணும், இல்ல களைய விட வேணும், அப்படிதான் அவர் சொல்றாரு. நீங்க அரசியல் ரீதியா அப்படி பாருங்க, என்ன சட்ட ரீதியாவும் இது நிக்காது, அரசியல் ரீதியாவும் அவர் சொல்றது கரெக்ட் தான். சீட்டு மாதிரி உருவ வேண்டியதான் அவங்க எல்லாம். நான் எத்தனை பேரு? 35 பேரு. இதுல 35 எல்லாமே 11-12 பேர் மேல கேஸ்ல இருக்கு. இப்ப இருக்கு, இப்ப பிரசன்ட்ல இருக்கு. போக போக வளரும் இல்லையா செடி, ஊழல் செடி வளர வளர அப்பப்ப டக் டக் கட் பண்ணும். முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி மத்திய அரசாங்கத்துல இருக்கீங்க. ஒரு நிமிஷம், இப்ப கேஜரிவால் 2026 வந்த பிறகு நடவடிக்கை டெல்லி தேர்தலுடைய விளைவு என்ன? ஊழல் பிளஸ் அகங்காரம், ஆணவம், கல்ட் எல்லாம் சேர்ந்து முடி வச்சு. ரைட்டா? அது தர ஒரு நிமிஷம், 23 சீட்டு வந்தது எந்த இடம் பார்க்கணும்? ஒரு பிம்பத்தை கட் பண்ணிருக்காங்க. என்ன? பாஜக சிறுபான்மையினருக்கான எதிரான கட்சி. எங்க சிறுபான்மையினருக்கு ரேஷன் போகலையா? சிறுபான்மையினருக்கு வீடு நல திட்டங்கள் போகலையா? ஆவாஸ் யோஜனா போகலையா? சிறுபான்மையினருக்கு ஜல்ஜீவன் திட்டம் போகலையா? 1,60,00,000 பேருக்கான ஜல்ஜீவன் திட்டங்கள் நீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல சிறுபான்மையர் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பொய் அரசியலை கட்டு பண்ணி அதுக்கு ஒரு ஊடகவியர் என்ன சொன்னீங்க, அதாவது டூல் கிட் ரெடி பண்றாங்க, டீப் ஸ்டேட்டோட டூல் கிட். அவங்க நல்லா இன்னைக்கு கூட அஜித் அவர்கள்ட்ட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 8,000 பேருக்கு மேல லிஸ்ட். அதுல இந்த இவங்களை சேர்ந்த யாரு? தமிழகத்தை சேர்ந்த சில ஊடகவியாரும் அந்த டூல் கிட்ல வரதா இன்னைக்கு லிஸ்ட் வருது. ரைட்டா? அப்படி இருக்கும்போது அதுல ஒரு டூல் கிட் தான் நேத்திக்கு மாட்டின ஆனந்த விடன் டிஜிட்டல். கரெக்டா? எங்க இருந்தாலும் அமெரிக்கானாலும் டூல் கிட்டுன்னு இருக்கீங்க, அங்கேயும் தமிழகம் வரைக்கும் நீல்ன்றீங்களா? நீங்க இது வரைக்கும் ராகுல் காந்தி தான் டூல் கிட்டு, அப்படிதான் இதுக்கெல்லாம் டூல் கிட்டு வரிசையா வரும் அப்படின்னீங்க. நீங்க மீடியாவையும் சேர்ந்துட்டீங்க உள்ள. நான் சொல்றேன், நீங்க கேட்டீங்கல்ல, நேத்திக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் வந்து அனைத்து மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரத பிரதமர். எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, இல்ல பாஜக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவர் பாரத பிரதமர். கரெக்டா? அதையும் தாண்டி இன்னைக்கு குளோபல் லீடர் சொல்லி இந்தியா டுடே சொல்லுது. முதனா இத பார்த்த காங்கிரஸுக்கும் திமுக தாழல. என்ன பண்றாங்க? மோடி இஸ் த பெஸ்ட் நெகோசியேட்டர் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி அவர் உட்காரத்துக்கான சேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்தியா வந்து முக்கியமான இடத்துல இருக்கு. 140 கோடி ஜனங்களை வச்சு வியாபாரத்துக்கான மார்க்கெட்டிங் பிளேஸ் இந்தியா அப்படின்னு வந்து உலக நாடுகள் தன்னுடைய வியாபாரத்திற்கு அதுக்குதான் F-65 ஏர்கிராப்ட்,
எல்லாமே சைனாக்கே கொடுக்க மாட்டேன்றது நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்குறாங்க. இங்க வியாபாரம், இங்கதான் வியாபாரம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து கரெக்டா அதுக்கேத்த மாதிரி அவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால தன்னுடைய அரசியலை கொடுக்காம என்ன ஹையர் ரேட்ல தான் நாங்க விற்போம் உங்களுக்கு எங்க ப்ராடக்ட, காட்டன் இண்டஸ்ட்ரிலாம் கரெக்டான ரேட்டா பண்ணி நம்மளுடைய வருமானத்தையும் ஃபைனான்ஸையும் இன்க்ரீஸ் பண்றாரு. அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க என்ன பண்றீங்க, குளோபல் லீடர் ரேட்டிங் பாஜக தமிழ்நாட்டுல எக்ஸாம் 4%. ஜூலைல எலெக்ஷன் முடியுது, இப்ப போட்டோன்னா 4%. ஐயோ இது எங்க போகுமே, நம்ம எங்க பண்ண போறோமோ தெரியாம அலறுகிற தீய சக்திகள் உடனே பிளான். இந்த பிளான் எப்படி ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க பி சிதம்பரம் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பாத்தீங்களா? என்ன ட்வீட் பண்ணிருந்தாரு சொல்லுங்க பாக்கலாம். அது வந்து திருப்பி 51% இந்தியா கூட்டணி தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு இல்லையா? இதெல்லாம் நம்ப தகுந்தது இல்ல பாஜக. அப்ப ஏன் அப்ப திடீர்னு இந்த இது வந்து 2 நாள் ஆகுது இத போடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க டிஜிட்டல்ல வந்து இந்த மாதிரி ஒரு டூல் கிட் மாதிரி போடுறாங்க. எங்க விலங்கு போடுறது, எங்க விலங்கு போடுங்க? இப்ப என்னுடைய நாடு, என்னுடைய மண்டல, என்னுடைய சட்டம் தான் செல்லும். என்னுடைய இடத்துல இப்ப இவங்க என்ன பண்றாங்க, இங்க வந்து பல பங்களாதேஷ் கைதிகள் என்னையால் அரஸ்டப்பட்டு பெயில காணாம போயிருக்காங்க வருது. இவருக்கு நாட்டு பற்று இருக்கா ஸ்டாலின் அவர்களுக்கு? ஒரு வார்விடவா நான் அந்த கேள்வி கேட்கிறேன். நாங்க எங்க கணவரை உயிரோடு தியாகம் பண்றோம், ஏன்னா அங்க போராளி அதே பங்களாதேஷ் வாரல. இந்த பங்களாதேஷ் வார்கள் இங்க விழுந்து ஒளிஞ்சிருக்காங்க, காணாம போறாங்க. அவனை நீங்க கண்டுபிடிச்சு கை விலங்கு போட்டு அந்த நாட்டுல ஒப்படைக்கிறதுக்கு நீங்க முன் வரல. உங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த ஆனா அங்க வந்து அப்படி போய் வேலை தேடினவங்களை டாக்குமெண்டே இல்லீகல் டாக்குமெண்ட் வழியா, டாங்கிங்கிற வழியா, அதாவது குளோபல் டிராபிக் லைன் இருக்கு, அதுல போய் இல்லீகலா போய் பாஸ்போர்ட் கிடையாது, எல்லாம் ஃபேக், எல்லாமே ஃபேக். அந்த மக்கள் ஏமாறி போறாக்க யாருடைய குற்றம்? ஏமாற்றியவர் குற்றம், ஏமாந்தவர் பரிதாபப்படுத்தக்கூடியவர். என்ன பல லட்சங்களை செலவழிச்சு அங்க போய் இறங்குறாங்க, அங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க. இதனால எங்க பொருளாதாரம் பாதிக்கப்படுது. ஒருத்தர் வந்தா அவருக்கான உணவு, அரிசி, பருப்பு, கொடுக்க வேண்டிய ரேஷன் எல்லாமே ஜாஸ்தியா போகுது, இங்க கணக்கு காட்டுறாங்க. அதனால இவ்வளவுதான் எங்க நாடுல எங்க இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க லீகலா வந்து யாராவது தூக்கிருக்காங்களா? இல்லீகலா வருது அஃபென்ஸ், அதெல்லாம் கஃப் போடுறாங்க. அவங்க குற்றவாளிய சாதாரண பிளேன்ல அனுப்புவாங்களா? அனுப்பி இங்க கொண்டாந்து இறக்கி விட்டுச்சு, அவங்க பத்திரமா கொண்டு போய் ஏன்னா தப்பிச்சு ஓடி போறதுக்கு சான்ஸ் உண்டு. ஏதோ பாம்ப் தட்டு வந்து பிளேனே கூட இருக்க முடியும். இவ்வளவு செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்கு. ஒரு கைதியை ஒப்படைக்கும் போது பல பலத்த பாதுகாப்புகளை செய்ய வேண்டியது அந்த கைது செய்த அந்த நாட்டினுடைய கடமை. இன்டர்நேஷனல் ரெஃப்யூஜிஸ் ஆக்ட் இதுலாம் ட்ரீட்மெண்ட் அக்ரிமெண்ட்ல இன்டர்நேஷனல் லால வருது அந்த சட்டங்கள். அப்படி இருக்கச்சு அவங்க ஒப்படைக்கிறாங்க. இங்க ஒப்படைக்கிற கான்விக்ட், அவங்க அக்யூஸ்ட், தண்டனை பெற்ற குற்றவாளி, அதனால கைது போட்டுதான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு, இன்னைக்கு ஹைகோர்ட் ட்ரையலுக்கு கூட்டிட்டு வரும்போதெல்லாம் நீங்க அண்டர் ட்ரையல் பிரசன்ட் கஃப் போட்டு கூட்டு வரீங்க தமிழ்நாட்டுல. அப்ப தமிழக முதலமைச்சர் போட்டு காட்டலாமா? சட்ட ரீதியா அவங்க பண்றத ஒரு மாண்புமிகு பாரத பிரதமருக்கு போட்டு காட்டுறீங்கன்னாக்க இதனுடைய அர்த்தம் என்ன? டூல் கிட், அவரை அவமானப்படுத்துறது.